கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை இருந்தது. இது நாள் வரைக்கும் கடந்த 2 வருஷமாக அவங்க அவஸ்தை மாதிரி யாரும் அவஸ்தைப்படலை. கணவன் மனைவியில் ஏகப்பட்ட சண்டை, அடிதடி சண்டை வரைக்கும் போகும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எதிராகவும் போகும், சாதகமாகவும் இருக்கும். இருக்கிறதுலே 12 ராசிலேயே அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் இந்த கடகராசி நண்பர்கள் தான். அனைத்து வெற்றியையும் தரக்கூடிய ஆண்டாக, அனைத்து லாபத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த கடகராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. 2024 குரு பெயர்ச்சி கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது? எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாமே நல்லது நடக்கணும் தான் சார் ஆசைப்படுவாங்க. இருக்கிறதுலே 12 ராசிலேயே அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் இந்த கடகராசி நண்பர்கள் தான். கடகம், கன்னி, இந்த மாதிரி ராசிகளில் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது இந்த கடகராசி நண்பர்கள் தான். ஏன்னா 11ஆம் இடத்திற்கு குரு வராரு. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி குரு லாபஸ்தானத்துக்கு வராரு. ஆனால் லாபஸ்தானம் எதிரியோட வீட்டுக்கு வராரு, அப்படி ஒரு கேள்வி இருக்கும். ஸ்தான பலம் இல்லையே அப்படின்ட்டு. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக அனைத்திலையும் லாபத்தையும் அனைத்திலும் யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்குது. லாபஸ்தானத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் சரி, நவ கிரகத்தில் ராகு கேதுக்கள்லேருந்து எல்லாருமே 11ஆம் இடத்துக்கு வந்தால் யோகத்தை தருவார்கள். எந்த கிரகமாக இருந்தாலும் சரி. சனியிலேருந்து, சனி பகவான் தான் இருக்கிறதுலே கஷ்டத்தை கொடுக்குறவர், அவர் கூட 11ஆம் இடத்துக்கு வந்தால் யோகத்தை கொடுப்பார். அப்பேற்பட்ட யோகமான இடத்துக்கு இந்த குரு பகவான் வராரு. 11ஆம் இடத்திற்கு குரு வருவது யோகத்தை ஏற்படுத்தும். அனைத்து வெற்றியையும் தரக்கூடிய ஆண்டாக, அனைத்து லாபத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த கடகராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. சார், நான் கடகராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு விஷயத்தை அடிக்கடி கேள்விப்படுறேன். அது என்னன்னா, கடகராசிக்காரங்களுக்கு கோவம் ஈஸியாக வந்துடும், ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி, ஏன் அது? அதாவது போகிற போக்கில் நான் எதையாவது சொல்லிட்டு போயிடலாம். அதை நான் சொல்கிறத வச்சு 10 பேர் எல்லாருக்கும் ஒரு 100 பேருக்கு அப்புறம் பார்த்தா அதுலேருந்து இன்னொரு ட்ரெண்டு கிரியேட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த கடகராசிக்காரனுக்கு கோபம் வரும்னு. இருக்கிறதுலே அதிகமாக கோபம் வருது யாருன்னு கேட்டால் மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் தான். ஏன்னா செவ்வாயுடைய ஆதிபத்தியம் கொண்டவர்கள். கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திரன். மனசளவில் எந்த விதமான விகல்பத்தையும் வச்சுக்காதவங்க, மனசுக்குள்ளார எந்த விதமான உங்கள் பேரில் ஏதாவது கோபம் இருக்குன்னா அந்த கோபத்தை மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க, வாயால் கொட்டிடுவாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே நினைக்கிறதுக்கும் வாய்க்கும் சம்மந்தமே கிடையாது. மனசுக்குள்ளே நினைக்கிறது அப்படியே வாய் வழியாக வெளியில் வந்துடும். அதனால தான் அவங்களுக்கு கெட்ட பேர். ஆனால் அதே மீன ராசிக்காரங்களோ இல்லை மற்ற ராசிக்காரங்களோ நினைக்கிறத சொல்ல மாட்டாங்க. நினைக்கிறத விட்டுட்டு வேறு ஏதாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பழி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மனுஷன், இந்த கடகராசியில் பிறந்தவங்க, பழிவாங்கும் நடவடிக்கை இருக்காது. ஏன்னா மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டான், எல்லாத்தையும் கொட்டிடுவான். உங்களை திட்டணுமா திட்டிடுவான், அவங்கள வாழ்த்தணுமா. நம்ம இந்தியன் மிலிட்ரி மாதிரி. இந்தியன் மிலிட்ரி பார்த்திங்கன்னா தப்பு பண்ணாலும் அந்த ஸ்பாட் தப்பு, அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. நீ 100 டக் வாக் நட 200 ரவுண்ட்ஸ் ரவுண்ட் அடி அப்படின்ட்டு. நல்லது பண்ணால் எல்லா இதற்கையும் பாராட்டுவாங்க. இது மிலிட்ரியோடைய ரூல், கடைபிடிக்கப்படுகின்ற ரூல். அதே மாதிரி கடகராசிக்காரங்க நீங்கள் தப்பு பண்ணால் அந்த ஸ்பாட் திட்டுவாங்க, மனசில் வச்சுக்க மாட்டாங்க. நல்லது பண்ணிங்களா அவங்கள சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய அந்த சொல்வடைகளாக சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் நிறைய பேர் நம்பிட்டுருக்காங்க. அதனால் சில தவறான எண்ணங்களின் காரணமாக தப்பான விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க சார், இப்போது கடகத்துக்கு கல்வி எப்படி இருக்க போகுது கடகராசியுடையவர்களுக்கு? கடந்த ஒரு வருஷமாக 2023 2023 ஜனவரியிலேருந்து இந்த 2024 மே மாதம் வரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கு, படிக்கின்ற குழந்தைகளுக்கு கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை இருந்தது. இந்த 2024 மே மாதத்தில் குரு பயிற்சியிலேருந்து படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவதற்கும் நல்ல மார்க் வாங்கிறதுக்கும், ஏன் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் கடந்த 2 வருஷமாக அவங்க அவஸ்தை மாதிரி யாரும் அவஸ்தைப்படலை. கடகராசி நண்பர்களைப் போல கஷ்டப்படுறவங்க யாரும் இல்லை. இப்போ அதே கடகராசி நண்பர்களைப் போல சுகப்படுபவர்களும் வெற்றி அடைவர்களும் வேறு யாரும் இல்லை. அப்போ திருமண வயதில் இருக்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். ஏன்னா 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு.
லாபஸ்தானத்துக்கு வராரு. அதாவது வாழ்க்கை துணை மூலமாக லாபத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். நல்ல திருமணம் அமையிறது, நல்ல வரன் அமையிறது. திருமணமாக இருக்குது ஆனால் பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னா அஷ்டம சனியில் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. வாக்குவாதம் நிறையா வரும். கணவன் மனைவியில் ஏகப்பட்ட சண்டை, அடிதடி சண்டை வரைக்கும் போகும். அப்படி இருந்தவங்களை கூட இந்த குரு பயிற்சி சேர்த்து வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், திருமணம் ஆகி பிரிந்திருப்பவர்களுக்கு ஒற்றுமையையும் ஏற்படுத்துகின்ற குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும். எல்லா விதத்திலும் வெற்றியை தரக்கூடிய குரு பயிற்சி இது. வயதானவர்களுக்கு எப்படி இருக்கும்? வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சனி பாதிப்பு குறைய துவங்கும் ஆண்டாக இருக்கிறதுனால குருவின் பார்வை பலத்தின் காரணமாக அனைத்து விஷயங்களிலும், இன்ஃபேக்ட் சில பேர் ஃபோனில் கேட்பாங்க, சார் எனக்கு 77 வயசாச்சு, என் பேரில் வந்து ஒரு கேஸ் நான் ஒரு கேஸ் நடத்திட்டுருக்கேன், நான் ஜெயிப்பேனா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த 2024 குரு பயிற்சி கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து வழக்குகளிலும் வயதானவர்களுக்கு கூட வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எப்படி இருக்க போகுது? வியாபாரிகளுக்கு சூப்பராக இருக்குது. வியாபாரம் வளர்ச்சியை சந்திக்கும். வியாபாரத்தில் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு கிடைக்கிறதுனால தொழிலுக்கும், உங்களுடைய சுய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் முதலீடு செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஃபண்ட் இல்லையே, நம்ம யார்கிட்ட கேட்குறது அப்படின்னா ஒரு பெரிய மனுஷன் உங்களை தேடி வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா 11ஆம் இடத்துல பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்துவார். நண்பனாக அந்த நபரை ஏற்படுத்தி கொடுத்து அவர் வந்து நான் இருக்க, உனக்கு நான் பணங்க தரேன், எவ்வளோ வேணும், ஒரு 10 லட்சம் வேணுமா நான் தரேன் அப்படின்னு சொல்லி உதவியை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இளம் வியாபாரிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கு. முக்கியமான கேள்வி, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் 2 பேருமே வந்து பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், தொண்டை சம்பந்தப்பட்டவர்கள். அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து எதிராகவும் போகும், சாதகமாகவும் இருக்கும். நீங்கள் சாதகமாக இருக்குன்னு நினச்சிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க, அது உங்களுக்கு எதிரியை உருவாக்கும். இல்லை எதிராக போயிட்டு உங்களுக்கு கேஸ் தோக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாதகமான விஷயத்தை சொல்லாமல், இது நமக்கு கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், இந்த விஷயத்தை சொன்னால் நமக்கு கெடுதல் வரும்னு நினச்சி அதை ரொம்ப தயங்கி பேசுவீங்க. ஆனால் அது பேசினதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பாயிண்ட் தான் உங்களை பெரிய ஆளாக உருவாக்குறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்கள் அது வந்து பேசும்பொழுது யோசித்து பேசுவது அவசியம். ஒரு வார்த்தையை சொன்னாலும் அது நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது இந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை உருவாக்குறதுக்கும் எதிரிகளை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பட் இருந்தாலும் நண்பர்கள் சாதகமாக இருக்காங்க. அதனால் எதிரிகள் பலமாக இருந்தாலும் நண்பர்கள் சாதகமாக இருக்கிறதுனால அந்த பலமான எதிரியை கூட எதிர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைத்து கொடுக்கும். சரி, கடக ராசிக்குரிய அனுகூலங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ எதிர்மறையான விஷயங்கள் கடக ராசிக்கு என்ன நடக்க போகுது? கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி எதிர்மறையான பலன்கள் இல்லை. ஆனால் சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருக்குது. என்ன சங்கடம் அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை பெருசாகாது, இருக்கிற பிரச்சனையே போயிட்டுருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இல்லை உங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனைன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்கள் அப்பா கிட்ட போய் பேசுவாங்க, அங்கிள் இவன் தப்பு பண்ணிட்டான், இருந்தாலும் அவனை நீங்கள் மன்னிச்சு விடுங்க. அந்த மாதிரி பேசினாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுலாம் இருக்கக்கூடாது. அப்பாக்கிட்டையும் சரி அண்ணன் தம்பிக்கிட்டையும் சரி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கொஞ்சம் நீங்கள் வந்து ஈகோ இல்லாமல் அடுத்தவங்கக்கிட்ட திமிராக பேசாமல், ஏன் இந்த திமிருங்கிற வார்த்தை பேசுகிறேன்னா, 8ஆம் இடத்துக்கு சனி சம்மந்தப்பட்டு 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்திலும் சரி வெளி இடத்திலும் சரி மரியாதை குறைவை ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தாலே பாதி பிரச்சனை இவங்களுக்கு வராமல் இருக்கும். கடக ராசிக்குரிய பரிகாரங்கள் என்ன? பேசாமல் இருக்கிறது நல்லது. முதல் பரிகாரம், வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ மௌன விரதம் இருப்பது. காத்தால 6 மணிலேருந்து சாயந்தரம் சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும். அன்றைக்கி எப்படி சார் நான் வந்து வழக்கறிஞராக இருக்கேன், நான் எப்படி சார் பேசாமல் இருக்கிறதுனா, அன்றைக்கி ஒரு நாள் லீவ் போடுங்க.
அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு கேஸ் இருந்ததுன்னா அதை வாய்தா வாங்கி வச்சுக்கோங்க. அன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையை வந்து முன்னாடியே ஹேண்டில் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒவ்வொரு வார்த்தையும் கால்குலேட் பண்ணி பேசணும். ஒன்று. ரெண்டாவது, இவர்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் தினமும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அவசியம். முடிஞ்சதுன்னா ஆஞ்சநேயருடைய சுந்தரகாண்டம்னு ஒரு புக் இருக்குது. அதாவது ராமாயணத்தில் 7 காண்டத்தில் ஒரு பகுதி. அதில் சுந்தரகாண்டம்ங்கிறது வந்து ஆஞ்சநேயருடைய அழகை வர்ணிக்கக்கூடிய, ஆஞ்சநேயருடைய அழகுன்னா முக அழகு கிடையாது, அவருடைய ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயங்கள், அவருடைய பேசுறது எப்படி, அவர் செயல்பாடு எப்படின்ட்டு சொல்லக்கூடிய காண்டம் அது. அந்த சுந்தர காண்டத்தை தினமும் படிச்சுட்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு சொன்னது வந்து ஆஞ்சநேயரை. அந்த சொல்லின் செல்வரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கும் அந்த சொல்லாற்றல் ஏற்படுறதுக்கு அவருடைய அனுகிரகம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும்.